இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டும். இலங்கை அதிபர் ரணில்குமார் திசாநாயக்கவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மதுரை டங்ஷன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் நடத்த அரிட்டாப்பட்டி மக்கள் முடிவு. சுற்றியுள்ள கிராம மக்களை ஒன்றிணைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட திட்டம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படும் என தகவல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்கிறார். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மாநில திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் சமர்ப்பித்தார். முதலமைச்சரின் செயலர்களின் துறைகள் மாற்றியமைப்பு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பயிர் சேத கணக்கீடு பணிகளை நாளைக்குள் முடித்து அறிக்கை அளிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உத்தரவு. இலங்கை சிறையில் 141 தமிழ்நாட்டு மீனவர்களும் 198 படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் MP எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பதில். AI தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது. AI தொழில்நுட்பம் தற்போது மழலையர் பள்ளி என்ற நிலையில்தான் உள்ளதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். கேரளாவும் இந்தியாவில்தான் உள்ளது. பேரிடர் மீட்பு பணி செய்வதற்காக கட்டணம் கேட்ட மத்திய அரசுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம். தெலங்கானாவில் நடுரோட்டில் கவிழ்ந்த டீசல் டேங்கர் லாரி. தண்ணீரை பீச்சி இழுத்து தீப்பிடித்து எரியாமல் தடுத்த தீயணைப்புத் துறையினர். தருமபுரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகல். ஆலோசனைக்கு பின்னர் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். ஜார்ஜியாவில் ஸ்கை ரிசார்ட்டில் வாயு கசிவால் 11 இந்தியர்கள் உயிரிழப்பு என தகவல். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய தடயவியல் பரிசோதனைக்கு ஜார்ஜியா அரசு உத்தரவு. தென்கொரியாவில் நிலவும் அசாதாரண அரசியல் சூழல். ஆளுங்கட்சி தலைவர் ஹான் டான் ஹொய் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. இந்திய பாதுகாப்புக்கு தீங்கி விளைவிக்கும் வகையில் நீர்நிலைகளை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம். இலங்கை உறுதி. கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ராஜினாமா கடிதத்தை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அனுப்பினார். காசாவில் பலி எண்ணிக்கை 45,000 தாண்டியது. இன்னும் ஆயிரக்கணக்கான உடல்கள் புதையுண்டு இருப்பதாக தகவல்.